4ஆம் வகுப்பு தமிழ் பனைமரச் சிறப்பு பாடத்தின் புத்தகப் பயிற்சி. வாங்க பேசலாம். மரம் வளர்ப்பதனால் நாம் பெறும் பயன்கள் குறித்து கலந்துரையாடுக. உதாரணத்திற்கு ஒரு கலந்துரையாடல் உங்களுக்காக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இது போன்று உங்களுக்கு ஏற்றவாறு கலந்துரையாடலை எழுதுங்கள். அடுத்ததாக நாம் பார்ப்பது சிந்திக்கலாமா. கிளி வளர்த்தேன் பறந்து போனது, அணில் வளர்த்தேன் ஓடிப்போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. கூறியவர் யார்? டாக்டர் அப்துல் கலாம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? வல்லமை என்ற சொல்லின் பொருள் வலிமை. உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாழ. விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து. கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை கூட்டல் ஓரம். அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கு கூட்டல் எல்லாம். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. சாலையோரம், சாலை கூட்டல் ஓரம். குருத்தோலை, குருத்து கூட்டல் ஓலை. அடுத்ததாக வினாக்களுக்கு விடையளி. பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், பதநீர், கற்கண்டு, கருப்பட்டி போன்ற உணவுப் பொருட்கள் பனைமரத்திலிருந்து கிடைக்கின்றன. இரண்டாவது வினா, சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் எவ்வாறு உதவுகிறது? பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் உதவுகிறது. மூன்றாவது வினா, பனைமரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம்? மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனைமரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும். பனைமரத்தினை பற்றிய பல அரிய செய்திகளை அறிந்து கொண்டு பனையின் சிறப்பினை நமது நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும். பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் விதைகளை ஊன்றி பாதுகாக்கலாம். அடுத்த வினா, பனைமரத்தின் பயன்களாக நீ கருதுவனவற்றை உன் சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த பனைமரத்தினுடைய பயன்கள் அனைத்தையும் இங்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக எழுதுவோம். அடுத்ததாக உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தாலான பொருட்களை பட்டியலிடுக. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மரத்தாலான பொருட்களின் பெயர்களை இங்கு எழுதுங்கள். நான் உதாரணத்திற்கு மரத்தாலான பொருட்களை இங்கு எழுதுகிறேன். அடுத்ததாக இணைந்து செய்வோம். சொற்களுக்கு உரிய படங்களை பொருத்துக. அதாவது ஓர் எழுத்து சொற்கள், அதற்கான படங்களை நாம் பொருத்துவோம். முதலில் உள்ளது ஆ. ஆ என்றால் பசு, அதனுடன் பொருத்துவோம். கை, அடுத்தது கையுடன் பொருத்துவோம். அடுத்து பாருங்க, பூ, பூவுடன் பொருத்துவோம். நா, நாக்குடன் பொருத்துவோம். ஈ, ஈயுடன் பொருத்துவோம். கா என்றால் காடு, அதனுடன் பொருத்துவோம். அடுத்ததாக மொழியோடு விளையாடு. ஒரே பொருள் தரும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுக. நிலவு அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சொற்கள் எதுன்னு பாருங்க. மதி, திங்கள், சந்திரன். அதற்கு அவர்கள் வட்டமிட்டுள்ளார்கள். அடுத்ததற்கு நாம் வட்டமிடுவோம். அம்மா அப்படின்னா எதெல்லாம் வரும்? அன்னை, தாய், மாதா. அதற்கு வட்டமிடுவோம். அடுத்தது மகுடம். அதற்கான பொருட்கள் ஒரே பொருள் தரும் சொற்கள் எதெல்லாம் வரும்? மணிமுடி, கிரீடம், அணிகலன். அதற்கு வட்டமிடுவோம். அடுத்தது பாருங்க, திரள் அப்படின்னா கூட்டம், நெருக்கம், கும்பல். இவற்றிற்கு வட்டமிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாதிரி செயல் திட்டம். அதாவது நமது ஊரில் மரக்கன்றுகளை நட்டு எப்படி வளர்ப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதிரி செயல் திட்டம். அதற்கு முதலில் நாம் திட்டமிடுவோம். என்ன செய்வோம்னா, முதல்லையே நம்ம மரக்கன்றுகளை தேவையான அளவு
வனத்துறையிடமிருந்தோ அல்லது தன்னார்வலர்களிடமிருந்தோ வாங்கி வச்சுக்குவோம். அதே போன்று மரக்கன்றுகளை பராமரிக்க தேவையான கூண்டுகளையும் தயார் செய்து வைத்துக்கொள்வோம். அதன் பிறகு மழை பெய்யும் நாளுக்காக காத்திருப்போம். மழை பெய்தவுடன் நம்ம அதற்கான குழிகள் தோண்டி அதற்கு தேவையான உரங்கள் எல்லாம் விட்டு பலன் தரக்கூடிய மரங்கள் எதெல்லாம் பார்த்திங்கன்னா வேம்பு, வாகை, புங்கை போன்ற மரக்கன்றுகளை நட்டு அவற்றிற்கு அந்த கூண்டுகளை வைத்து வேறு எந்த ஒரு ஆடு மாடுகளும் கடிக்காமல் அவற்றை பாதுகாப்போம். அதே போன்று சாலை ஓரங்களிலும் குளம் மற்றும் குட்டைகளின் கரையோரங்களிலும் நம்ம பனை விதைகளை ஊன்றி வைப்போம். இப்போ மழை பெய்யும் பொழுது அவை நல்ல மரக்கன்றுகளாக நல்ல மரங்களாக வரும். இதன் மூலம் அந்த கரை ஓரங்கள் பாதுகாக்கப்படும். இதுபோன்று நாம் ஒவ்வொரு வருடமும் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து இயற்கையை காப்போம். கலையும் கைவண்ணமும்ல நீங்கள் இந்த பனை ஓலைகள் கிடைச்சது அப்படின்னா ஒரு 10 பனை ஓலைகளை எடுத்துகிட்டு இதில் சொல்லியிருக்க மாதிரி வரிசையை அடுக்கி வச்சுட்டு இன்னொரு பனை ஓலை எடுத்து இந்த ஓலைகளுக்குள்ளே மேலும் கீழுமா சொருகிக்கிட்டே வாங்க. இப்படி சொருகிக்கிட்டே வரும்போது கடைசியாக அந்த ஓரங்களை மடித்து சொருகி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஓலை பாய் தயாராகிடும். முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கான செயல் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனை ஓலைகளை பயன்படுத்தி காற்றாடி, விசிறி, பொம்மைகள், பெட்டிகள் இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் செய்து பழகுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இலக்கணம் பகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா பால் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா திணையின் உட்பிரிவு தான் பால் ஆகும். திணை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, உயர்திணை, அக்ரிணை. அப்போ இந்த பால் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா பகுப்பு அப்படிங்கிறது பொருள். இந்த பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். இதில் 3 பால்கள் உயர்திணையில் வரும். என்னன்னு பார்த்திங்கன்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால். இது உயர்திணையில் வரக்கூடிய பால். அக்ரிணையில் ஒன்றன் பாலும் பலவின் பாலும் வரும். முதலில் நாம் பார்ப்பது ஆண் பால். இது எந்த திணையில் வரும்னா உயர்திணையில் வரும். ஆண் பால் அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை, ரொம்பவும் எளிதுதான். ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால் எனப்படும். உதாரணத்திற்கு எப்படி சொல்லலாம்னா அவன் அப்படிங்கிற பெயரில் அது சுட்டப்படும். அடுத்தது நம்ம பார்க்குறது பெண் பால். இதுவும் உயர்திணையில் வரக்கூடியது. பெண் பால் அப்படின்னா என்னென்னா ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால் எனப்படும். அப்போ அது எப்படி சொல்லலாம், நம்ம அவள் அப்படிங்கிற பெயரில் அது சுட்டப்படும். இப்போ ஆண் பால் பார்த்துட்டோம், பெண் பால் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்குறது பலர்பால். இதுவும் உயர்திணையை குறிக்கும் சொல் தான். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களோ அல்லது பெண்களோ அல்லது மனிதர்களையோ குறிப்பது என்னென்னா பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லலாம், அவர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம், சுட்டி காண்பிப்போம். அடுத்து அக்ரிணையில் வரக்கூடியது ஒன்றன் பால். அதாவது அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால் ஆகும். அதை நம்ம எப்படி சொல்லுவோம், அது அப்படிங்கிற பெயரில் சுட்டி காண்பிப்போம். இப்போ உதாரணத்திற்கு பாருங்கள், நாய் கொடுத்துருக்காங்க, அது அக்ரிணை. அது ஒரே ஒரு நாய் தான் இருக்குது இல்லையா, ஒன்றை மட்டுமே குறிப்பது. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒன்றன் பால் அப்படின்னு குறிப்பிடலாம். இல்லைன்னா அது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சுட்டி காண்பிப்போம். அடுத்ததாக பார்ப்பது பலவின் பால். இதுவும் அக்ரிணையில் வருவது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்ரிணை பொருட்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி அதை குறிப்பதற்கு பயன்படும் பால் தான் இந்த பலவின் பால். அதை எப்படி நம்ம சுட்டி காண்பிப்போம் அப்படின்னா அவை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய விலங்குகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அவை அப்படின்னு சுட்டி காண்பிப்போம் இல்லையா. இதுதான் என்னது, பலவின் பால். மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக காண்போம். பால் 5 வகைப்படும். அதாவது ஆணை குறிப்பது ஆண் பால், பெண்ணை குறிப்பது பெண் பால், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களையோ பெண்களையோ குறிப்பது அது பலர்பால், அக்ரிணையில் ஏதாவது ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால், அக்ரிணையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பலவின் பால். இவ்வளவுதான். கீழ்காணும் சொற்களை வகைப்படுத்துக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சொற்களை படியுங்கள். அது எதில் வரும்ட்டு நம்ம சரியாக எழுதுவோம். அவள் அப்படிங்கிறது பெண் பால், சென்றனர் அப்படின்னு இருக்குது, அப்போ அது பலர்பால், படித்தான் ஆண் பால், வந்தது அப்படின்னு இருக்குது, அப்போ அது ஒன்றன் பால், பறந்தன இப்போ நிறைய பறந்திருக்கும் இல்லையா, அது பலவின் பால், ஏன்னா அது அக்ரிணை. ஓடினர் அப்போ நிறைய பேர் ஓடியிருக்காங்க, அது என்னது, பலர்பால். எழுதினான் அப்படிங்கிறது ஆண் பால், விளையாடினர் அப்படிங்கிறது பலர்பால், குயவன் அப்படிங்கிறது ஆண் பால், நாட்டியமங்கை பெண் பால்,
மேய்ந்தன அப்படின்னா நிறைய மேய்ந்திருக்கிறது. அப்போ அது என்னது? அஃறிணை பொருட்கள். அப்போ அது எல்லாம் வரும் பலவின் பால். வகுப்பறை, ஒரு வகுப்பறையை குறிக்கிறது இடம். அப்போ அது அஃறிணை. அது எதில் வரும்? ஒன்றன் பால். கற்கள், இப்போ நிறைய கற்கள் இருக்கிறது, அதுவும் அஃறிணை. அப்போ இதில் வரும்? பலவின் பால். அடுத்தது பாருங்கள், ஆசிரியர் ஆண்பால். அடுத்து மாணவர்கள், இப்போ நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அது பலர்பால். வீடு ஒன்றன் பால். பெற்றோர் பலர்பால். தங்கை பெண்பால். அண்ணன் ஆண்பால். மரங்கள் பலவின் பால். செடி ஒன்றன் பால். மலர் ஒன்றன் பால். பூக்கள் பலவின் பால். சரியாக எழுதுவோம். அடுத்தது பாருங்க, பொருத்துக. அவன் என்னென்னு எழுதுவோம்? வரைந்தான். அவள் ஆடினாள். அவர்கள் பாடினார்கள். அது ஓடியது. அவை பறந்தன. பொருத்திட்டு அவற்றை நாம் அங்கு சரியாக எழுதுவோம். இவை அனைத்தும் உங்களுக்கான கூடுதல் வினாக்கள். படித்து பயன்பெறுங்கள்.